உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து சாஃப்டாக ரிப்ளை கொடுக்குறீங்க. அதாவது கனிவான பதில் நீங்கள் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட கோபம் இருந்தாலுமே அடங்கிடுவாங்க. கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கோபம் தான் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஞானம் உள்ளவர்கள் அறிவை பரப்புவர், ஆனால் மதிக்கேடர்கள் மடமை வெளிப்படுத்துவர். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்க்கைக்கு மரம் போல உதவும். ஆனால் ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்கல்ல, வஞ்சகமான பேச்சு மனதை நொறுக்கிவிடும். பிரில்லியண்டா பேசுறாங்கல்ல, அதாவது அடுத்தவங்களோட மனசை வந்து காயப்படுத்தாம அந்தந்த இடத்துல வந்து நடந்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அறிவை வளர்க்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் மதிக்கேடர்களின் மனம் அப்படி இருக்காது. கெட்டவர்களின் பழி ஆண்டவருக்கு அருவருப்பை உண்டாக்கும். ஆனால் நேர்மையானவர்களின் பிரார்த்தனை இயேசுவுக்கு ரொம்பவே பிடிக்கும். கெட்டவர்களுக்கு செயல்கள் ஆண்டவருக்கு அருவருப்பு உண்டாக்கும். ஆனால் நீதியை பின்பற்றும் மக்களிடம் அவர் அன்பு செலுத்துவார். இதுல கான்செப்ட் என்னன்னா, நல்லவங்களுக்கு இயேசு வந்து நல்லா அன்போட பயங்கரமா அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா வந்து கெட்டவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலுமே ஆண்டவருக்கு ரொம்பவே அருவருப்பான காரியங்களா இருக்கு. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம்.